கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு நீ இருந்தால் கர்த்தரோடு கூட இருந்தால். நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி சரீரங்கள்ல தேவ பலன் இப்பொழுதே நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். தேவ பலன் இறங்கட்டும் சுவாமி. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நல்ல பிதாவே, நீங்க தான் எங்களுக்கு உண்டு. நீங்க தான் எங்களோடு இருக்கணும். நீங்கள் எங்களோடு பேசணும். எங்கள் இருதயத்தில் நீங்கள் என்னாலும் வாழணும். உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் சோர்ந்து போவதுண்டு, பலவீனப்படுவதுண்டு. ஆனால் ஆண்டவர் எங்களை அளவில்லாமல் நிரப்பணப்பா. இந்த இரவும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும், நீ எப்படி வாழணும், நீ எப்படி பேசணும், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கணும் அப்படின்றது ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். இன்னும் ஒரு நண்பன் உன்னோடு கூட இருக்கணும் அப்படின்னாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன, ஒரு நண்பன் உன்னோட கூட இருக்கணும் அப்படின்னாலே யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஒரு நல்ல நண்பனை நீ இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நண்பனுக்கு பிரியமாய் நீ நடக்கிற. அவனால் உனக்கு ஆசீர்வாதம், அவனால் உனக்கு சில நன்மை. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம நடக்கிறோம். நமக்கு தெரியுது இவன் ஒரு நண்பன், ஒரு நல்ல ஒரு உதவி செய்கிற ஒரு நண்பன், நம்மளுடைய சுகம், நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து கருத்துள்ள ஒரு மனுஷன். என்ன, ஸோ அவங்கள நம்ம இழந்துடக்கூடாது. ஸோ எப்போவுமே சாதாரணமாகவே எந்த ஒரு மனுஷன் தனக்கு நன்மை செய்கிறவங்க, தனக்கு உதவி செய்கிறவங்க, உண்மையிலேயே நல்ல மனிதர்கள், நல்ல நல்ல குருக்கள், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள், நம்மளை
கவனித்து நடக்கிறவங்க, அவங்களெல்லாம் ஒரு மனுஷன் இழந்துடக்கூடாது. ஒரு மனுஷன் இழந்துடவே கூடாது. சில நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு தப்பே, யார் நமக்கு நன்மை செய்கிறாங்களோ, யார் நல்லவங்களோ அவங்கள நீ இழந்துட்ட அப்படின்னா, உன்னுடைய உன்னுடைய கேரக்டரே, உன்னுடைய ஸ்வாபமே, இல்லாட்டா உன் மேலே ஒரு சாபம் இருக்குது, நீ நல்லவங்களெல்லாம் இழந்துடுற. அந்த சாபம் வந்து சவுல் மேலே இருந்துச்சு. ஏனென்றால் அந்த சவுலை வந்து சாமுவேல் ரொம்ப நேசிக்கிறார். ஒரு தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஜனங்களை ஆளுகிற ஒரு மனுஷன் இந்த சவுல் என்று சொல்லி அவனை நேசிக்கிறார், அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணுறார். எப்பயுமே ஒன்று புரிந்து கொள்ளணும், ஒரு தேவ மனுஷன் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுறான் அப்படின்னாலே அது எப்படின்னா, அவன் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன மாதிரி இவன் வரமாட்டானா, இவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் வரமாட்டானா என்று ஆசீர்வதிப்பது தான் ஒரு தேவ மனுஷன் ஒருத்தன் அபிஷேகம் பண்ணுவது. என்ன, நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. நம்ம சபையில் கூட என்ன செய்கிறோம், குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது அபிஷேகிக்கிறோம், தலைவர்களை அபிஷேகிக்கிறோம். நான் ரொம்ப ஜெபம் பண்ணி ஒரு 80 தலைவர்களை அபிஷேகம் பண்ணேன். அவங்கக்கிட்ட என்ன செய்தேன், ஒரு கடிதம் ஒன்று வாங்கினேன். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு உண்மையாக இருக்கணும், நீங்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணி அவங்கள அபிஷேகம் பண்ணேன். அந்த அபிஷேகம் பண்ணும்போது என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் செழித்து ஓங்கி வளரணும், என்ன ஆசீர்வாதமாக மாறணும். ஸோ அப்படி தான் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு பாஸ்டரை நான் அபிஷேகம் பண்ணும் பொழுது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில், சுவாமி இந்த மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் 12 அப்போஸ்தலரை நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க, அதில் ஒருத்தன் கெட்டு போயிட்டான், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் அபிஷேகம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும்னு சொல்லி தான் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணுறான்னா கடமைக்காக அபிஷேகம் பண்ணுறதில்லை. என்ன, மோசேயை இந்த சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறாருன்னா தன்னுடைய முழு இருதயத்தோடு அபிஷேகம் பண்ணுறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமே. ஆனால் அந்த சவுல் சாமுவேலை இழந்துட்டான். ஆமே. தனக்காக நின்ற தாவீதை அந்த சவுல் இழந்துட்டான். தனக்காக நின்ற தாவீதை இழந்துட்டான். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில மனுஷர்கள் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதமானவர்களை இழப்பார்கள். என்ன, கேயாசி எலிசாவை இழந்துட்டான். ஆமீன், இருக்கீங்களா? ஸோ யூஸ்வலாகவே சில ஜனங்கள் இருப்பாங்க, நீங்களாகவும் கூட இருக்கலாம், நமக்கு நன்மை செய்கிறவங்கள நம்ம எந்த காலத்தில் இழந்துடக்கூடாது. நமக்கு அநியாயம் செய்கிறவன் போயிட்டு இருக்கட்டும், அவனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கு துரோகம் செய்கிறவன் போயிட்டு, அவனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒருத்தர் நன்மை செய்கிறாங்க, அவங்கள ஒரு நாளும் நம்ம இழந்துடக்கூடாது. என்னுடைய லைஃப்பில் அதில் நான் ரொம்ப கருத்தாக இருப்பேன். எனக்கு நன்மை செய்கிறவங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவங்க எனக்கு எப்போவும் எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். என்ன, அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. என்னை விட பெரியவர்கள், அவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஸோ அதற்கு நாம் என்ன செய்யணும், அவங்கள நம்ம தக்க வைத்து கொள்ளணும். இருக்கீங்களா? தக்க வைத்து கொள்ளணும். ஒரு முறை நவமி டவுரி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க, ட்ரினிட்டி சர்ச், பெரிய சபை. அந்த அம்மா ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. நான் அந்த ஏதோ ஒரு செல் குரூப் கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை நான் மறக்கலை. தீமோத்தேயும் பவுலையும் குறித்து அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, தீமோத்தேயுவே, பவுல் உன்னை தேடி வரணும்னு எதிர்பார்க்காது. பவுல் என்ன செய்யணும், உன்னை தேடி வரணும்னு எதிர்பார்க்காது. நீ பவுலை போல மாறணும் அப்படின்னா
பவுலை நீ தேடிப்போ, கிரயம் செலுத்து. என்னத்தை செலுத்து? கிரயம் செலுத்து. அவங்க உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நீ அவங்கள தேடிப்போ. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் உனக்கு வரணும்னா, அவங்க மேலே இருக்கிற கிருபை உனக்கு வரணும்னா, அவங்க மேலே இருக்கிற அந்த வல்லமை உனக்கு வரணும்னா, நீ என்ன செய்யணுமோ செய்து அதை பெற்றுக்கொள். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நிறைய பேர் தங்களுக்கு பிரியமானவங்க இல்லாவிட்டால் தங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை கூட உணரலை. என்ன செய்துடுறாங்க? வேண்டாம், தூக்கி எறிஞ்சிடுறாங்க. பொதுவாய் அப்படி தூக்கி எறிகிறவர்கள் ஆண்டவரையும் தூக்கி எறிவாங்க. விளங்குதா? ஏன்னா அதுதான் அவங்களுடைய கேரக்டர், அதுதான் அவங்களுடைய கேரக்டர். நீங்கள் பார்த்துருக்கலாம், சிலர் உங்களோடு பழகுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஒரு நேரம் வரைக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிரதர் 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 பிரதர், அதுக்கப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் உள்ள ஆட்கள் பொதுவாய் ஆண்டவரையும் தூக்கி எறிவாங்க. ஏற்றுக்க முடியலையா? சரியா? பிரைஸ் எல்லாம் அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, நீ காண்கிற ஒரு சகோதரனை நேசிக்கல, காணாத தெய்வத்தை எப்படி நீ நேசிப்ப? பிரைஸ் எல்லாம் இந்த சிறியருக்கு நீ என்ன செய்தி, அதை தான் நீ எனக்கு செய்கிற. ஆமென், அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் சற்று ஆழமாய் பார்க்க போகிறோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நீ எப்படி இருக்கணும்? ஆமென், எப்படி இருக்கணும்? என்ன கவனிக்கலாமா? 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 6-7. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியாவின் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எசேக்கியா ராஜாவோடு கூட ஆண்டவர் இருந்தார். எசேக்கியா ராஜாவோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டான். ஸோ ரொம்ப தெளிவாய் இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தகப்பன் மிக அநியாயம் செய்து தேவனுடைய ஆலயத்தை மூடி போட்டான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஆனவுடன் என்ன செய்கிறான்? ஆலயத்தை திறக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை, அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் சுட்டெரித்து போட்டு ஆலயத்தை புதுப்பித்து தாவீது ஆண்டவரை தேடினதை போல மோசே தனக்கு கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்தான். ஸோ ஒரு மனுஷனோடு கூட தேவன் இருக்கணும் அப்படின்னா அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? பின்வாங்குகிற ஒரு இருதயம். நிறைய பேர் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது பின்வாங்குகிற ஒரு இருதயம். இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் இந்த ஈவினிங் சர்வீஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அலையிற ஒரு ஆவி. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள். ஸோ அவங்க லைஃப்பில் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் வருவதில்லை. சிலர் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா மேலே வர்றதை பார்க்குறோம். நம்முடைய சபையில் வருகிற ஏராளமான பேரை தேவன், ஏராளம் என்று நான் சொல்வது தவறு, எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்வு வருகிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை வருகிறது. அப்படியே சோதிக்கப்பட்டு முடியுமா, நிற்க முடியுமா, முடியாதா, வாழ முடியுமா, முடியாதான்னு சொல்லி எல்லாரும் நொந்து போயிருந்த நிலைமையில் வந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் பின்வாங்காமல் தேவனை, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சபையை, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியனை அவர்கள் பின்பற்றினாங்க. மோசேயோ பின்பற்றினதை போல ஒரு ஊழியக்காரனை எந்த சபை பின்பற்றதோ அந்த சபை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நாங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வந்து நிற்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி எங்களை அர்ப்பணித்து, எப்படி ஆண்டவர் மோசேயை அழைத்தாரோ அதே போல எங்களையும் அழைத்து எங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு, சத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. பின்பற்றணும், ஒரு ஊழியனை பின்பற்றணும்.
ஒரு சபையை பின்பற்றணும், ஒரு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலயத்தை நேசிக்கணும், அந்த ஆலயத்தில் நிற்கணும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ என் ஆலயத்தில் நிற்கிறபடியினால், நீ என்னுடைய ஊழியத்தில் நிற்கிறபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் நிரந்தர ஆசீர்வாதம் இல்லை? அப்படியே தண்ணீரை போல ததும்பினவனே வசனம் சொல்லுதுன்னு, தண்ணீரை போல ததும்புவது. இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் ததும்பி கொண்டிருக்கிறீங்க? தண்ணீரை போல ததும்புகிற ஒரு ஒரு அனுபவம். ஏனென்றால் அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியல. ஏதோ ஒரு சாபம் உன்னை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க உன்னை விடலை. ஏதோ ஒரு சாபம் உன்னை முழுமையாய் ஆண்டவருக்காக ஓட உன்னை விடலை. தண்ணீரை போல ததும்புற. இது ஆண்டவர் கொடுத்த ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கு, தேவனுடைய மகிமை இருக்கு, தேவனுடைய ஆளுகை இருக்கு. இந்த ஆலயத்தில் கர்த்தரை நாம் உண்மையும் உத்தமமாய் தேடுவோம், அந்த எசேக்கியாவை போல தேடுவோம். நிறைய பேருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவி இல்லை, ஒரு அலக்கழிக்கிற ஒரு ஆவி. தெரியல எத்தனை பேர் சமாதானத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு ஆண்டவர் எனக்காய் பேசுகிறார் நீங்க நிற்கிறீங்க. என்ன அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருந்தீனா உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆலயத்தில் அப்படி இருக்கணும். ஆலயத்தில் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன். கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார், அவரை பின்பற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனுஷனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் மூலமாய் இந்த ஊழியத்தை உருவாக்கி, இந்த ஊழியத்தை வளர்த்து, இந்த ஊழியத்தில் அநேக ஊழியர்களை எழுப்பி ஆண்டவர் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் உன்னோட கூட இருக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு சரியான மனநிலை தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா, ஒரு சரியான மனநிலை. ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் தங்கி, இந்த ஆலயத்தில் நீ வேரூன்றி, இந்த ஆலயத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. உனக்கு அனுகூலம் உண்டாகும். அந்த ஆலயத்தில் ஊன்றப்படணும், அந்த தேவனுடைய வார்த்தையில ஊன்றப்படணும், கர்த்தருடைய வசனத்தில் ஊன்றப்படணும், பாஸ்டர் சொல்ற தரிசனத்தில் ஊன்றப்படணும். அந்த தரிசனம், அந்த அழைப்பு, கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஊழியத்தில் ஊன்றப்படணும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போவேன், சும்மா போயிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுவேன். இல்லை, நீ ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இந்த ஆலயத்தில் நீ இணையணும். இந்த ஆலயத்தில் நீ உன்னுடைய ஆத்துமா இந்த ஆலயத்தில் இணையணும். இந்த ஆலயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து நிற்கும் பொழுது இந்த ஆலயத்தில் மகிமை இறங்கும், பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஸோ யாரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், எந்த சபையில் ஆண்டவர் இருக்கிறார், அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு மனம். என்ன சொல்றார் ஆண்டவர்? ஒரு மனம். தேவனோடு ஒரு மனம், ஊழியனோடு ஒரு மனம், நல் மனம் பொருந்துங்கள். அப்படி வசனம் இருக்கு. என்ன செய்யணும்? நல் மனம் பொருந்துங்க. நல் மனம் பொருந்து அந்த ஆலயத்தில் இணைக்கப்படணும். இன்றைக்கு ஒருவேளை உன் மனசு சரியில்லை, உன்னுடைய சிந்தை சரியில்லைன்னா இன்னைக்கு சரியாகணும். ஆமென். இன்னைக்கு சரியாகணும். ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்தில், ஆண்டவரே நான் இருக்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்கிறேன், இந்த ஊழியத்தில் இருக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு உண்மையாக இருப்பேன், இந்த ஆலயத்துக்கு உண்மையாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். ஆண்டவரை விட்டு பின்வாங்கல. ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிறியா? முன்னேறி வரணும். ஆமீன். தரிசனத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. அப்போ தான் ஆண்டவர் கூட இருப்பார். அடுத்து 2 நாளாகமம் 15வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறத வாசிக்கிறேன், கேளுங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஒரு தீர்க்கதரிசி ஆசாவை போய் சந்திக்கிறான். சந்தித்து அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் என்ன செய்வாரா? விட்டு விடுவார்.
ரொம்ப தெளிவாய் சொல்கிறார். அந்த ஆசாவை பார்த்து, அந்த ராஜாவை பார்த்து ரொம்ப தெளிவாய் சொல்கிறாரு. 4வது வசனம், தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் வெளிப்பட்டார். ஸோ இந்த 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், சற்று கவனிங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்க தரிசியாகிய ஓத்தேனின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்தும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராஹிம் மனேசாயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு கூட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளை அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகையோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான வசனங்கள் பாருங்க. இந்த ஆசாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். நீங்க கர்த்தரை எப்படி தேடுறீங்க? கர்த்தரை எப்படி தேடுறீங்க? அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க. கர்த்தரை தேடாதவன் தேசம் முழுவதும் ஒரு தீர்மானம் பண்றாங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஸ்திரீகள் எல்லாரும் தீர்மானம் பண்றாங்க, கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்படணும். கர்த்தரை தேடாதவன் என்ன செய்யப்படணுமோ? கொலை செய்யப்படணும். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்காக கொலை செய்யப்பட்டார். ஆமென், அல்லேலூயா! நமக்காக ஆண்டவர் கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபையில ஆண்டவருடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை எப்படி தேடுகிறாய்? ஆண்டவரை எப்படி தேடுகிறாய்? அதை வைத்துதான் உன் வாழ்க்கையில ஜெயங்கள் உருவாகுகிறது. ஒரு மனுஷன் தேவனை தேடுகிற விதத்தை வைத்துதான் அவன் வாழ்க்கையில ஜெயம், உயர்வு, சமாதானம், மகிமை, பெரிய காரியங்கள் உருவாகுகிறது. நீ ஒரு சாதாரண மனிதனாய் இருக்கலாம், ஒரு சாதாரண பெரிய படிப்பில் ஒரு சாதாரண மனிதனாய் இருக்கலாம். ஆண்டவரை நீ தேடுகிற விதத்தை வைத்துதான் ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா! ஸோ இன்றைக்கு கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படி தேடுங்க. அவனை விட ஒரு பெரிய சேனை வருகிறது யுத்தத்திற்கு. அவன் பயப்படுகிறான். அதை ஆசாதான் சொல்றான், ஆண்டவரே நிறைய பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் ஜனத்தை கொண்டாகிலும் ரட்சிப்பது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை தேடினார்கள். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, தேவனை எப்படி தேடுறீங்க? அதாவது கர்த்தரை தேடும் பொழுது ஒரு உடன்படிக்கை இருக்கணும். தானியேல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாய் 3 முறை அவன் ஜெபிக்கிறான். ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு ஆண்டவரை தேடினா ஒரு உடன்படிக்கை, ஒவ்வொன்றிலும் ஒரு உடன்படிக்கை. வேதம் வாசிப்பில் ஒரு உடன்படிக்கை. காலையில் எழுந்தவுடன் வேதத்தை நான் வாசிப்பேன். எவ்வளவு எவ்வளவு அவசரமானாலும் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வாசிக்காம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன் உனக்கு விபத்து ஏற்படும்? ஏன் உன்னுடைய காரியங்கள் மனதுக்கு சஞ்சலமான காரியங்கள் நடக்கும்? ஒரு நாளும் நடக்காது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் எழுந்து ஒரு 10 நிமிஷம் வேதத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போற, கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்பாய் போவான். ஆமென். ஏன்னா ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி வேதத்தை எப்படி ஆண்டவரை தேடுற? காலையில எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக செபி. நீ ரொம்ப பிஸியா இருக்கலாம்,
ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப ஆபத்து. ஆமீன். கர்த்தர் இமைப்பொழுது உன்னை மறந்தால் அதனுடைய விளைவுகள் ரொம்ப ஆபத்து. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிருபையாய் காக்கிறார், அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேல இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருவியா? என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி எம்ஆர்டி ஸ்டேஷன் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் குதிப்பியா? என்ன? சரியா? செய்ய மாட்டேன். ஏன்? ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், நமக்கு அறிவை கொடுக்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு அர்ப்பணமுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். சில சாபங்கள், சில விபத்துகள், சில நாச மோசங்கள் உன்னை தொடக்கூடாது என்றால் நீ கர்த்தரை எப்படி தேடுன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? அவன் கர்த்தரை தேடினான். ஆண்டவர் சொல்றான், அவன் கூட இருப்பேன். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானமாய் ஒரு ஆணையிட்டுக் கொள்கிறான். நாங்கள் கர்த்தரை தேடாவிட்டால் எங்களுடைய பெண்கள், எங்களுடைய ஆண்களை நாங்கள் கொன்று போடுவோம். ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆசாவின் நாட்களில் தேவன் சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவன், தலைவி, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன் குடும்பத்திற்காக கர்த்தரை நான் தேடுவேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அநேகர் உங்களுக்கு நிறைய நாள் வர முடியல, பரவாயில்ல. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆலயத்தில் நான் வந்து நான் நிற்பேன். என்ன? தானியேல் சாலமோன் கட்டின ஆலயத்தை, இடிந்து போன ஆலயத்தை நோக்கி ஜெபித்தான். இந்த ஆலயம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தில் உன்னை ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் நீ உண்மையாய், இந்த ஆலயத்தில் நீ உத்தமமாய், இந்த ஆலயத்தில் நல்ல ஒரு உண்மை உள்ள ஒரு விசுவாசியாய் நீ இருப்பாயானால் உனக்கு ஏன் சாபம் வருது? உனக்கு ஏன் சாபக்கிரியைகள் உன் குடும்பத்தை வருது? உனக்கு ஏன் போராட்டம் வருது? வரக்கூடாது. அப்படி சில போராட்டங்கள் வந்தால் உயர்வுக்காக வரும். ஆமென். அல்லேலூயா. சோதித்த பின்பு உன்னை ஆண்டவர் பொன்னாய் விளங்க பண்ணுவார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரோட நான் உடன்படிக்கை பண்றேன், சபையோடு உடன்படிக்கை பண்றேன், ஊழியனோடு கூட உடன்படிக்கை பண்றேன். எலியாவை பின்பற்றின எலிசாவை போல இந்த சபையோடு நான் உடன்படிக்கை பண்றேன். ஏன் உன் மேல அபிஷேகம் இறங்காது? ஆமென். ஏன் இறங்காது? ஏன் கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க மாட்டார்? உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் ஆறுதல் அடையணும். உங்க முகத்தை பார்க்கும் பொழுதே என்னுடைய உள்ளம் ஆறுதல் அடையணும். உங்க முகத்தை பார்க்கும் பொழுதே என் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு ஊழிய ஒரு விசுவாசி வாழணும். என்னுடைய பிள்ளைகள் எப்படி, அப்படிதான் நீங்க. ஆமென். எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெரும்படிக்கு என்னோடு கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கணும். ஜெபத்தில் என்கிட்ட வந்து கையடிச்சு கொடுக்கறது இல்லை. ஜெபத்தில் ஆண்டவரே இந்த தேவ ஊழியனை நான் பின்பற்றுவேன், அவருடைய உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த சபையில் என்னை நீர் அபிஷேகம் பண்ண மாட்டீரா? இந்த ஈவினிங் சர்வீஸில் வருகிற உங்களை இதில் ஒரு லீடர்ஸான அபிஷேகம் பண்ணுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கணும். உங்களை அர்ப்பணித்திருக்கணும், உங்களை ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆமென். அந்த அளவுக்கு ஒரு உத்தமம். அந்த எசேக்கியால தேவன் அந்த உத்தமத்தை பார்க்கிறார். அப்பா சரியில்லை, ஆனால் அவனோ தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தபடியினால் அந்த எசேக்கியாவுக்காக தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். அவன் நாட்களில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். ஆமென். அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவன் மரித்து போகிற நேரத்தில் தீர்க்கதரிசி அவனுக்காக வந்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனோடு உடன்படிக்கை, ஊழியக்காரனோடு கூட உடன்படிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் வரணும்? அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய தாழ்மை, அவன் சபைக்கு செய்ததை பார்க்கிறான். ஒரு தீர்க்கதரிசி எதை பார்த்து சந்தோஷப்படுவான் தெரியுமா? நீ சபைக்கு என்ன செய்யற அதை பார்த்து தான் சந்தோஷப்படுவான். ஆமென். நீ சபைக்கு என்ன செய்யற அதை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சந்தோஷப்படுவான். இன்றைக்கு உங்களை குறித்து நான் சந்தோஷப்படணும்னா நீ சபைக்கு என்ன செய்யற, சபையில எந்த இருதயத்தோடு உட்கார்ந்து இருக்கிற, இந்த ஆலயத்தில் ஒரு நல்ல ஒரு யோசுவாவாய் நீ உட்கார்ந்து இருக்கிறீ, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம்.
நான் சொல்லுகிற வசனங்கள், நான் சொல்லுகிற ஆலோசனைகளை ஏற்று ஆண்டவரே இந்த சபைக்கு நான் ஒரு தூணாய் நிற்பேனா? அதுதான் எங்களுடைய ஆசை. பணத்தை கொண்டு வந்து கொட்டணும். நாங்கள் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவங்க இல்லை. ஆனால் இந்த இடத்துல யோசுவாக்கள் உருவாக்கணும்னு ஊழியம் செய்கிறவங்க. ஆமேன், அல்லேலூயா. அதுதான் ஆசை. மோசேக்கு ஏன் யோசுவா மேலே பிரியம்? தேவனுடைய கூடாரத்தில் இரவு பகல் உட்கார்ந்திருக்கிறான். மோசே ஜெபிக்க போகும் பொழுது எங்கேயோ தூரத்தில் உட்கார்ந்து என் எஜமான் நல்லா இருக்கிறானா, என் எஜமான் நல்லா இருக்கிறானா, அவருக்கு என்ன? தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். மோசே யோசுவாவை பார்க்கல. மோசேக்கு யோசுவாவை பற்றி எண்ணமே இல்லை. அவன் தேவ பிரசன்னத்தில் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை ஒரு மனுஷன் பார்த்து கொண்டே இருக்கிறான். மோசேக்கு ஏதாவது ஆயிடுச்சா? மோசே நல்லா இருக்கிறானா? மோசேக்கு நல்லா இருக்கிறானா? அப்படிதான் இந்த ஆலயத்தில் அநேக யோசுவாக்களை தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவங்கள பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நீ எங்கேயோ எனக்காக அழுது கொண்டிருப்ப, எனக்காக நீ எங்கேயோ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்ப, எனக்காக நீ எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டே இருப்ப. சில நேரத்தில் இந்த ஊழியத்தில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னை பார்த்து கொண்டே இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து உதவி செய்கிற பிள்ளைகள் உண்டு. நீங்கள் உங்களுடைய அன்பு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஊழியக்காரனை நீங்கள் நேசிக்கிற அன்பை பரலோக தெய்வம் பார்க்கிறார். இந்த ஊழியத்தில் என்ன அபிஷேகம் இருக்கு, அந்த அபிஷேகம் தலையில் இறங்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஜெபம் பண்ண அபிஷேகம் இறங்கும். இல்லை, நீ எப்படி பணிவிடை செய்கிற, எப்படி ஒரு ஊழியத்தில் நீ உண்மையாக இருக்கிற, எப்படி ஒரு ஊழியத்தில் நீ தகுதி உள்ளவனாய் உன்னை மாற்றிக்கொள்கிற. ஜெபத்தை நம்பி ஏமாந்துடாத. ஜெபம் ஒரு அளவுக்கு தான் உதவி செய்யும். 10%, 90% உன்னுடைய உண்மை, உன்னுடைய உத்தமம். அல்லேலூயா. எல்லாம் போய் எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த ஈவினிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு உங்கள் ஜெபத்தில் ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. நீ உத்தமமாக இருந்துப்பார், உன் ஜெபத்தில் அக்னி பறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள்லாம் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஊழியக்காரனுடைய பாதங்களை பிடித்தவர்கள். நாங்கள் அவங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்களை நேசித்தவர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை கனப்படுத்தினவர்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் நான் அப்படி தான் நேசித்தேன், இன்னைக்கும் நேசிக்கிறேன். இன்னைக்கு சில என்னுடைய ஊழியக்காரரை நான் பல மடங்கு வளர்ந்துட்டேன். என்னை வழிநடத்தின ஊழியக்காரர்களை விட இன்னைக்கு கிங் ஆஃப் க்ளோரி ஊழியம் பாஸ்டர் வின்சென்ட் எங்கேயோ இருக்கிறார். ஆனால் எனக்கு அவர்கள் தான் பெரியவர்கள், அவர்கள் தான் பெரியவங்க, அவங்க தான் எனக்கு முக்கியம். அந்த அபிஷேகம் என் மேலே இறங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய உண்மை, என்னுடைய உத்தமம். ஆமேன். நான் இருந்த ஆலயத்தில், நீ இருக்கிற ஆலயத்தில் எந்த உண்மை, எந்த உத்தமத்தோடு நீ இருக்கிற? ஆமேன். நீ ஜெபம் பண்ணி நீ ஆசீர்வதிக்கப்பட போறதில்லை. நீ பாஸ்டிங் இருந்தாலும் உன் பாஸ்டிங் கேட்கப்பட போறதில்லை. ஏன் தெரியுமா? உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எசேக்கியேலுக்கு ஏசா தீர்க்கதரிசி துணை நிற்கிறான்? சாக போகிற ஒரு மனுஷனுக்கு ஏன் ஏசா தீர்க்கதரிசி துணை நிற்கிறான்? வேற ஒரு ராஜாவை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன்? அந்த எசேக்கியாவினுடைய உத்தமம், அவன் தேவன் மேல் வைத்த உத்தமம், சபை மேல் வைத்த உத்தமம், தன் ஜனங்களுக்காக அவன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தினுடைய உத்தமம். தேவன் உன்னோடு கூட இருக்கணுமா? உன்னை உயர்த்தணுமா? தேவன் உன்னோடு கூட இருந்தா நீ அற்பமான மனுஷனா இருக்க மாட்டே. ப்ளீஸ் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோ, தேவன் உன்னோடு கூட இருந்தால் நீ ஒரு மகா பெரிய மனுஷனாய் மாறுவே. ஆமேன், மாறுவே. 93 உன்ன மாதிரி தானே நான் ஒரு மிக 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 ஒரு என்ன சொல்ல வேதனையான ஒரு நிலைமையில் தானே இருந்தேன். நான் ஒரு நாளும் நினைக்கல இந்த தேசத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நினைக்கல. நான் போன பாதை, நான் கடந்து போன நிந்தை, நான் கடந்து போன அவமானம், எனக்கு ஏற்பட்ட வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நாளும் நினைக்கல. 98 நான் போன பாதை ஆண்டவருக்கு தான் தெரியும். 98 ஆண்டவர் சொல்றாரு நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. ஏன்? ஆண்டவர் என்னை உத்தமன் என்று அவருக்கு பார்வைக்கு முன்பாய் உண்மை உள்ளவன் என்று கண்டுபிடித்தார். ஆமேன், கண்டுபிடித்தார். 2000 ஊழியத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் என்னை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அன்றைக்கு அந்த 98 அந்த 2000 நான் எந்த மனுஷனாக இருந்தேனோ அதே மனுஷனாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். அதே தாழ்மை, அதே எளிமை, அதே 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 மனுஷன்தான். எனக்கு பெருமையை நான் என் வாழ்க்கையில் நான் அனுமதித்ததே இல்லை, மேட்டிமை என் வாழ்க்கையில் அனுமதித்ததே இல்லை.
அதே மனுஷன்தான். நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா பாஸ்டர் முன்னாடி மாறி இல்லை மாறிட்டாருன்னு? அதே மனுஷன்தான். என்னால் எனக்கு தெரியும், நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும்னா நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும்னா நான் எப்படி என்னை தாழ்த்தணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு கிருபை, எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மகிமை என் மேல் இறங்கினாலும் நான் தாழ்மையை விட்டு எழும்புவேன், ஆனால் எல்லாம் போயிடும். எனக்கு தெரியும். தெய்வ பயம் என் உள்ளத்தில் அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்ததை விட இன்றைக்கு என் உள்ளத்தில் தெய்வ பயம் அதிகம். நடுங்குகிறேன். ஒவ்வொரு வார்த்தை பேச நடுங்குகிறேன். ஒரு தீர்மானம், ஒரு ஸ்டெப் எடுக்க நான் நடுங்குகிறேன். ஒரு மனுஷனை குறித்து பேச நான் நடுங்குகிறேன். தப்பா பேசிட்டேன்னா ஆமென். அதனால்தான் தேவன் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோட கூட இருந்து செய்கிற காரியம் அதனால தான் பயங்கரமா இருக்கு. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் ஓடி வந்து நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் தீர்க்க தரிசிகள் உன்னை தேடி வருவாங்க. உன்னை தேடி யார் வரா? குறை சொல்றவன், பிரிவினை உருவாக்குறவன், அநியாயம் செய்கிறவன், என்ன ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இல்லாதவன், ஒரு ஆவிக்குரிய தன்மை, ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பு இல்லாதவன், ஒரு கிறிஸ்துவினுடைய அனுபவம் இல்லாதவன் யார் உன்னோட கூட இருக்கிறா? நீ கர்த்தருக்குள் இருப்பாயானால் உன்னை சுற்றி ஒரு நாளும் பரியாசக்காரன் வரமாட்டான். பாஸ்டர் வின்சென்ட்டை சுற்றி ஒரு நாளும் பரியாசக்காரனுக்கு இடம் கிடையாது. ஒரு நாளே இடம் கிடையாது. எந்த ஒரு பரியாசக்காரங்கிட்ட உட்கார்ந்து நான் பேசினது கிடையாது, பேச போவது கிடையாது. அவன் உடைக்கப்பட்டு வரும் பொழுது அவனுக்காக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஜெபிக்க, அவனை ஆறுதல் படுத்த நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு பரியாசக்காரன், ஒரு களியாட்டக்காரன், நோ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். ஆமென். இருக்கீங்களா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். ஐ ஹவ் நோ டைம். என்னுடைய டைமை பரியாசக்காரன் கூட வேஸ்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஒன்று வேதத்தை வாசிக்கணும், இல்லாவிட்டால் ஊழிய காரியத்தை செய்யணும், இல்லாட்டா ரெஸ்ட் எடுக்கணும். என் சரீரம் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அதை விட்டுட்டு கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் தீர்க்க தரிசிகள் உன்னோடு கூட பேசுவாங்க, பரிசுத்தவான்கள் உன்னோடு கூட பேசுவாங்க. உன்னுடைய கனெக்ஷனே, உன்னுடைய முகமே மாறும். ஐயா, உன் முகமே மாறும். உன் முகத்தில் ஒரு பரிசுத்த கலை இருக்கும். ஆமென். உன் முகமே மாறும். இருக்கீங்களா? கர்த்தர் உன் கூட இருக்கிற மாதிரி நடந்துக்கோ. கர்த்தர் உன் கூட இருக்கிற மாதிரி நடந்துக்கோ. அந்த ஆராதனைக்கு வரும் பொழுது ரொம்ப ரொம்ப ஞானமா வரணும். நேற்று கூட ஒரு அம்மா பாவம் தெரியல, அந்த அம்மா காலை சாட்டர்டே, நேற்று தானே சாட்டர்டே ப்ரேயர், அது காலை தூக்கி இங்கே போடுது, அங்கே அழுத்துது, இங்கே தூக்கி இங்கே அழுத்துது. தெரியல, ஒரு ஆலயத்தில் எப்படி உட்காரணுன்னு கூட தெரியல. அந்த அம்மாவுக்கு சொன்னேன், எனக்கு என்னால் பார்க்க முடியல. சொன்னேன், அதுக்கு ஏமா ஒழுங்காரு, இல்லாட்டா பின்னாடி போய் உட்காரு. என்ன ஒரு ஆலயத்தில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் உன்னோட கூட இருந்தா நீ உட்கார்ற பொசிஷன், உன்னுடைய கான்சன்ட்ரேஷன், உன்னுடைய தலை, இது கூட மாறாது. ஆமென். இது கூட மாறாது. எங்கேயோ அப்படியே அழுதுகிட்டு ஆடாது. கர்த்தர் கூட இருக்கிறவன் தலையில் ஒரு அபிஷேகம் இருக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நான் நிறைய பேர் அந்த கான்சன்ட்ரேஷனை பார்க்குறேன். ஆமென். நிறைய பேரில் பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? எசேக்கியேலோடு கூட, ராஜாவோடு கூட தேவன் இருந்தார். உன்னோடு கூட தேவன் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன்னோடு கூட தேவன் இருக்கணும். ஆமென். அதற்காக பிரயாசப்படு. 2 நாளாகமம் 17வது அதிகாரம் வசனம் 3. கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவன் பாகாலை தேடாமல் அவன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். பாகால் அப்படின்னா எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது வழியோ அதை அவன் தேடலை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத வழி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ தேடவே மாட்டேன். நீ தேடுறது எல்லாமே கர்த்தர் கூட இருக்கணும், அதை தான் நீ தேடுவே. நீ தேடுறது எல்லாமே ஞானத்தை தேடுவே, விவேகத்தை தேடுவே, இன்னும் கிருபையை தேடுவே, இன்னும் ஆசீர்வாதத்தை தேடுவே, இன்னும் ஆண்டவருக்கு நான் எப்படி
நல்ல ஒரு பலியை செலுத்தலாம், இன்னும் எப்படி நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம், இன்னும் என் ஜெபத்தில் என்ன ஒரு குறை இருக்கு, இன்னும் என் ஜெபத்தில் என்னுடைய வேத தியானத்தில் என்ன ஒரு குறை இருக்கு, இன்னும் நான் எப்படி ஆண்டவருக்கு ஜீவனுள்ள பலியாய் புத்தி உள்ள ஆராதனை செய்யலாம், அதை தான் தேடுவேன். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்தால் ஆண்டவரை நம்ம அறிந்து கொண்டது ரொம்ப கொஞ்சம். அவரை தேட 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 தான் அவருடைய அன்பின் ஆழம் நமக்கு தெரியும். நாம் இப்போ சும்மா கரையில் உட்கார்ந்துருக்கிறோம். அவருடைய அன்பே நமக்கு தெரியலை, அவருடைய ஞானம் நமக்கு தெரியலை, அவர் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு தெரியலை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தினால் அவர் சொல்றாரு மலையை பெயர்க்க முடியும்னு அவர் சொல்றாரு. அந்த அந்த வல்லமை நம்ம இன்னும் பெறலை. அவர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஞானத்தின் ஆவியை கொடுப்பார், உன்னை சகல சத்தியத்தில் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த கரையில் ஓரத்தில் உட்கார்ந்து சும்மா அந்த சலசல சத்தத்தை கேட்டுட்டு அந்நிய பாஷையை பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். என்ன அந்த ஆழத்துக்கு போல இன்னும் எனக்கு ஆழத்துக்கு போகணும், இன்னும் அபிஷேகத்தின் ஆழத்தில் போகணும், இன்னும் பரிசுத்தத்தின் ஆழத்தில் போகணும், இன்னும் தெய்வீக வெளிப்பாட்டின் ஆழத்தில் போகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த ஆழம் வசனத்தினுடைய மேலோட்டத்தில் இருக்கிறோம். வசனத்துக்கு கீழே ஒரு ஆழம் இருக்கு. இந்த வசனம், இந்த புஸ்தகத்துக்கு இதை வாசிக்க வாசிக்க, இந்த புஸ்தகத்தை வாசிக்க வாசிக்க பாதாளத்தின் ஆழத்தையும் இதில் பார்க்கலாம், பரலோகத்தினுடைய உயரத்தையும் இதில் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை வெறும் மேலோட்டமாய் வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தின் ஆழம் நீ தேடணும். ஒரு வசனத்தில் அப்படியே நம்முடைய கண் பதிஞ்சா அந்த ஒரு வசனம் அப்படியே கிளைகள் 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 கிளைகளை கொடுத்து எங்கேயோ கொண்டு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. இந்த வசனம் எப்படி உன் வாழ்க்கையில நிறைவேறும்? நீ எப்படி சிறியவன் எப்படி பெரியவனாய் மாற போற? அதை தேடணும். எது ஞானம், எது புகழ், எது கற்புள்ளவைகள், எது உண்மை உள்ளவைகள், எது அதை தேடணும். நீ எப்படி ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாய் நீ மாற முடியும், எப்படி நீ ஒரு பெரிய ஒரு மனுஷனாய் நீ மாற முடியும், அதை தேடணும். உனக்குள்ள, உன்னுடைய மனசுக்குள்ள, உன்னுடைய ஞானத்திற்குள்ள அபூர்வமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை நீ கண்டுபிடிக்கணும். நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். நீ யோசிக்க யோசிக்க ஆவியில நிறைந்து ஜெபித்து வசனத்தை நம்பி உபவாசம் இருந்து ஜெபிக்க ஜெபிக்க உன்னை ஆழத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அங்கே முத்துக்களை நீ பார்ப்ப. வெளியில எங்கேயோ இல்லை முத்து, உனக்குள் மறைந்திருக்கிற முத்தை நீ கண்டுபிடிக்கணும். ஆமென். உனக்குள்ள ஏதோ ஒரு நற்குணமாகிய முத்து இருக்கும், உனக்குள்ள ஜெபம் என்கிற முத்து இருக்கும், உனக்குள்ள வசனத்தின் வெளிப்பாடு என்கிற முத்து இருக்கும். வெளியில தேடுவதல்ல முத்து, உனக்குள்ள இருக்கிறதை நீ வெளியே கொண்டு வந்தால் நீ தான் பெரிய மனுஷன், நீ தான் தீர்க்கதரிசி, நீ தான் அப்போஸ்தலன், நீ தான் சுவிசேஷகன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசேபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் தன்னுடைய பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தாவீது முன்னாட்களில் எப்படி நடந்தான் அந்த வழியில் அவன் நடந்தான். ஏன் நீங்க ஒரு தாவீதாய் மாறக்கூடாது? இந்த அந்நிய தேசத்தில் வந்தீங்க, ஏன் இந்த தேசத்தில் ஒரு யோசேப்பா நீ மாறக்கூடாது? ஏன் இந்த தேசத்தில் ஒரு தானியேலா நீ மாறக்கூடாது? ஏன் மாறக்கூடாது? அதற்கு என்ன வழி? அதற்கு என்ன வழி? ஆமென். சர்ச்சில் வந்து 2 வருஷம் கிங் ஆஃப் க்ளோரியில் இருந்த, கைத்தட்டி கைத்தட்டி பாடிட்டு நீ ஊருக்கு வெறும் கையா போறியா? ஆமென். ஒரு மகிமையின் மனுஷனா நீ போக வேண்டாமா? ஒரு உன்னதமான ஒரு மனுஷனா நீ மாற வேண்டாமா? அல்லேலூயா. வேலை இடத்துல உன்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாமா? உன்னுடைய ஸ்கில் எதில் இருக்கு? எதில் நீ சிறந்தவன்? எது உன்னை முன்னேற போகிறது கண்டுபிடி. உனக்குள்ள 1000 குறை இருக்கும், அந்த குறைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு காரியத்தை இருக்கும் உன்னுடைய மேன்மைப்படுத்த, அதை கண்டுபிடி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? ஒரு காரியம் கண்டுபிடி. யாருக்கிட்ட இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். உனக்குள்ள என்ன இருக்கு அதை கண்டுபிடி. உனக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கு, உனக்குள்ள என்ன மகிமை இருக்கு, கண்டுபிடி. இந்த ஆலயத்தில் மகிமை இல்லாதவன் ஒருவனும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். எல்லா இடத்திலும் எல்லா நிலத்திலும் தண்ணி கீழே இருக்கு.
இப்பதான் உலகம் காஞ்சி போச்சுது. ஆனால் பொதுவாய் பூமிக்கு அடியில நிச்சயமாய் ஆழத்தில் போக போக அதுல விதவிதமான கற்கள் வரும், விதவிதமான பொருட்கள் அதற்குள்ள இருக்கு. ஒருவேளை நீ ஆழத்துல நீ போக போக வைரத்தை கண்டெடுக்கலாம், முத்துக்களை கண்டெடுக்கலாம், இல்லாவிட்டால் பெரிய ஒரு நீரூற்றை நீ கண்டுபிடிக்கலாம். நீ ஒரு நிலம், உனக்குள்ள எத்தனையோ ஆசீர்வாதத்தை தேவன் பதித்து வைத்திருக்கிறார். 1 ஏக்கர் நிலம் உங்களுக்கு சொந்தம். அந்த 1 ஏக்கர் நிலத்துல நீ நெல்லை பயிரிடலாம், இல்லாவிட்டால் தென்னையை வைக்கலாம், இல்லாவிட்டால் வாழையை வைக்கலாம். ஏதோ ஒன்று அந்த நிலத்துல வருது. அதே மாதிரி தான் நீ ஒரு நிலம். உன்னை எப்படி நீ பயன்படுத்தி கொள்ள முடியும்? அப்படி நீ உன்னை மாத்தல அப்படின்னா நீ வெறும் முள்காடா இருப்ப. வெறும் முள்காடு, ஆடு மாடு மேய்ந்துட்டு போற முள்காடா இருப்ப. நீ மட்டும் உன்னை பண்படுத்துவாயானால், நான் யோசேபாத்தை போல ஏன் மாறக்கூடாது? நான் தாவீதை போல ஏன் மாறக்கூடாது? நான் யோசேப்பை போல நான் ஏன் மாறக்கூடாது? அவனும் மனுஷன்தான், நீயும் மனுஷன்தான். ஆமேன். நான் ஏன் மாறக்கூடாது? உன்னை நீ பண்படுத்தி 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 உனக்குள் இருக்கக்கூடிய பாறைகளை அப்புறப்படுத்தி, உனக்குள் இருக்கக்கூடிய முற்களை அப்புறப்படுத்தி உன்னை நீ ஆயத்தமாக்கி அதை பண்படுத்தினால் கொஞ்ச நாள்ல ஆசீர்வாதமான வயல் நிலமாய் மாறுவே. இல்லை எனக்கு வயல் நிலம் வேண்டாம், இன்னும் நான் ஆழத்துக்கு போகணும். இன்னும் நீ உன்னை ஆழத்துக்கு போக 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 நிச்சயமாய் உனக்குள் இருந்து வைர கற்களை நீ கண்டுபிடிக்கலாம். அவரவர் எடுக்கிற பிரயாசம், அவரவர் எடுக்கிற பிரயாசம். நீ எப்படி தேவனை தேடுற, எப்படி உன்னை அர்ப்பணிக்கிற, இல்லாததை உருவாக்குவார். உன்னுடைய நிலத்துல ஒண்ணுமே இல்லை, நீ ஒரு காய்ந்து போன நிலம். ஆனால் நீ பிரயாசப்பட்டு உழைக்க உழைக்க உன்னுடைய நிலத்தில் தேவனே கொண்டு வந்து வைரத்தையும் தங்கத்தையும் வைப்பார். அப்படிப்பட்ட காய்ந்து போன நிலம்தான் நான். ஆண்டவரை தேட 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 எனக்கு நான் எதில் கை வைக்கிறேன் அதை தேவன் பொன்னாய் மாற்றுகிறார். ஆமேன். உனக்கு ஆண்டவர் அதை மாற்றுவார். ஒரு உண்மை, ஒரு உத்தமம். பாடுகளுக்கு மத்தியில் போறியா, நிந்தனைகளுக்கு மத்தியில் போறியா, குறைச்சலுக்கு மத்தியில் போறியா, அதில் அப்படியே உட்கார்ந்து சுவாமி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்து மடிந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை விட்டு விலகுவதில்லை, உம்மை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, நான் உண்மையாய் உம்மை பின்பற்றுவேன், உத்தமமாய் நான் பின்பற்றுவேன். நான் ஒரு எலிசாவாய் இருப்பேன், கேயாசியா இருக்க மாட்டேன். நான் ஒரு பேதுருவாய் இருப்பேன், நான் ஒரு யூதாசா இருக்க மாட்டேன். இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடு. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடு. வஸ்தியா இருக்க நான் அழைக்கப்படலை, எஸ்தரா இருக்க அழைக்கப்பட்டேன், ரூத்தா இருக்க அழைக்கப்பட்டேன், மரியாளா இருக்க அழைக்கப்பட்டேன். ஆமேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? எப்பறம் இந்த பிரசங்கத்தை புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. மாறிடும், உங்க வாழ்க்கை மாறிடும். ஆண்டவர் தேடுறாருங்க. ஆண்டவர் தேடுறார். திறப்பில் நிற்கிறவனை தேடுறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவனை தேடுறாரு, ஞானம் உள்ளவர்களை தேடுறாரு, உழைக்கிறவனை தேடுறாரு, பரிதபிக்கிறவனை தேடுறாரு. நீ அந்த கேட்டகரியில வரியா? என்ன பிசாசு தேடுறான்? ஏமாத்துறவனை, பிரச்சனை பண்றவனை, கோல் சொல்றவனை பிசாசு தேடிட்டு இருக்கான். தேவனை அவமதிக்கிறவனை, சபையை உடைக்கிறவனை பிசாசு தேடிட்டு இருக்கிறான். நீ எந்த கூட்டத்தில் நீ இருக்கிற? ஆமேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது பரலோகம் இறங்கணும். சிறைச்சாலையில் இருக்கிறத மாதிரி தானே இருக்கிறீங்க. ஏன் நீ யோசிப்பா மாறக்கூடாது? அப்படிதான் இருக்கிற. என்ன எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம், அப்படிதான் இருக்கிற. உனக்கு இந்த 2 வருஷமும் 3 வருஷமும் இங்க இருக்க போற. ஒரு ஊழியக்காரனாய் புறப்பட்டு போ, ஒரு தீர்க்கதரிசியாய் புறப்பட்டு போ. அல்லேலூயா. மாறு மாறு. அலையாத, சும்மா அலையாத. யார்கிட்ட பேசினாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசு. அடையாளம் கண்டுக்கொள். சர்பங்கள் உள்ள சுத்திட்டு இருக்கும், அடையாளம் கண்டுக்கொள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடையாளம். நீ ஆண்டவருக்காக எழும்பு. உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. யோசேபாத் தேவனை தேடினான். 4வது வசனம் 17:4. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தான். கர்த்தருடைய வழிகளில், வாசிங்கள் 6வது வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விற்று அகற்றினான்.
இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தருக்குள் உற்சாகப்பட போகுது? அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 34வது வசனம் 38வது வசனம். நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமாகி என் தாசனாகி தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாய் வைப்பேன். எல்லாரும் திரும்ப வாசிங்களேன். ஆனாலும் ராஜபாரம் முழுவதும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை நான் அதிபதியாய் வைப்பேன். ரெகோபியாம் என்கிற சாலமோனுடைய மகனுடைய நாட்களில் தேசம் பிரிக்கப்படுகிறது. அப்போ யெரொபெயாம் என்கிற ஒரு மனுஷன், அவன் சாலமோனுக்கு விரோதமாக எழும்பி தேசத்தை விட்டு ஓடி போறான். அவனை ஆண்டவர் அழைக்கிறார். 38வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்ததைப் போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடே இருந்து நான் தாவீதுக்கு கட்டினதைப் போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இந்த யெரொபெயாமை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த யெரொபெயாம் சாலமோன் காலத்தில் அவனுக்கு விரோதமாக எழும்புறான். ஒரு பராக்கிரமசாலி. சாலமோனுடைய நாட்டில் அவன் ஓடி ஒளிஞ்சிடறான். ரெகோபியாம் ராஜாவாகும் பொழுது, சாலமோனுடைய மகன் ராஜாவாகும் பொழுது தீர்க்க தரிசியினாலே இவனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த யெரொபெயாமை எந்த அளவுக்கு அழைக்கிறார்னா, உன்னை தாவீதை போலவே ஆசீர்வதிப்பேன், தாவீதை போலவே உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் இந்த யெரொபெயாம் அழைக்கப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த 11 தேசத்தை, ஒரு யூதாவை மட்டும் விட்டுட்டு மற்ற 11 பகுதியை நான் உனக்கு தரேன், நீ எடுத்துக்கோ. இந்த 11 பகுதியும் நீ ஆளுகை செய். தாவீதை போலவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தாவீதுக்கு எப்படி ஒரு நிலையான வீட்டை கட்டினேனோ, தாவீது எப்படியோ அதற்கு ஈக்குவலாய் இந்த யெரொபெயாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா, ஆண்டவர் அழைத்து இவனை ராஜாவாக்கின உடனே கொஞ்ச காலத்திலேயே ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கும்படி நடந்து 2 கன்றுக்குட்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி பெத்தேலில் நிறுத்தி, இதுதான் உங்களை நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட விலகிடுவான். ஆண்டவர் அவன் மேலே அவ்வளவுதான் வேதனைப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அவ்வளவு அவனை ஆசீர்வதித்து உயர்த்த நினைக்கிறார். ராஜ்யபாரம் தன் கையில் வந்தவுடனே அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே எருசலேமில் போய் தேவனை ஆராதித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இந்த யூதா ராஜாக்களை தேடி இஸ்ரவேல் ஜனம் போயிடுமோ என்று தன் ராஜ்யத்தை காப்பாற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவுக்கு போயிடக்கூடாது, எருசலேமுக்கு போயிடக்கூடாது. எருசலேமில் போய் வருஷம் கூடார பண்டிகை மற்ற பண்டிகையில் அந்த எருசலேமில் போய் தாங்கள் தேவனாகிய கர்த்தரை இவர்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எருசலேமை பார்த்து, யூதேயாவை பார்த்து, அந்த யூதாவின் ராஜா நமக்கு வேணும்னு சொல்லி இந்த ஜனங்களுடைய இருதயம் திரும்ப யூதா தேசத்து ராஜாக்களோடு கூட இணைஞ்சிடுமோன்னு பயந்து, இந்த மனுஷன் நீ எருசலேமுக்கு போகாது, தேவாலயத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை நிறுத்தி தேவனுடைய ஆலயத்தை மறக்க பண்ணினான். தேவனுடைய ஆலயத்தை மறக்க பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்க தேவ ஆலயத்துக்கு வருவதை இவன் நிறுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய எருசலேமிலே வந்து சீயோனிலே தேவனை ஆராதிப்பதை இவன் நிறுத்தி ஒரு கன்றுக்குட்டியை நிறுத்தி இதுதான் தெய்வம் என்று சொல்லி ஜனங்களை வழி திருப்பினான். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை என்ன, எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை என்ன. இன்னைக்கு இந்த கொடுமையை ஜனங்க செய்வாங்க. உன்னை இந்த ஆலயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து, இந்த ஆலயத்தில் கிருபை சத்தியம், இந்த ஆலயத்தில் சத்தியமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கு. ஏதோ ஒரு கன்றுக்குட்டி ஏதோ ஒரு உபதேசத்தை சொல்லி இன்னைக்கும் பிசாசு ஜனங்களை ஆலயத்துக்கு வராமல் தடுப்பான்.
என்னைக்கும் நடக்கும். அவங்க தாவீதை போல தான் இருப்பாங்க. எரோபியாம் தாவீதை போல தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க தாவீதை போல தான் இருப்பாங்க. அவங்க பேசுறது நல்லா தான் இருக்கும், அவங்க சொல்றது நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போகாதபடி, தேவ சமூகத்துக்கு வராதபடி உன்னை தடை பண்ணுகிற ஒரு மனுஷன் இருப்பான். தெரிஞ்சுக்கோ, அவன் எரோபியாமின் ஆவி உள்ளவன். ஆலயத்துக்கு வர உன்னை தடுக்கிறானா? எரோபியாமின் ஆவி உள்ளவன். தேவனுடைய ஊழியத்தோடு இணைக்கப்படுவதற்கு, பாஸ்டரோடு, ஊழியத்தோடு, சபை தலைவரோடு இணைக்கப்படுவதற்கு உனக்கு போதிக்கிறானா? அவன் வேற யாரும் இல்லை, எரோபியாமின் ஆவி. ஒரு நாள் வரும் பொழுது உனக்கு தெரியும், தாவீது யார், தேவனை தேடுகிறவன் யார், தேவன் விரும்புகிறதை சபையிலே செய்கிறவன் யார். ஒரு நாள் வரும்போது தான் தெரியும், ஒரு நாள் வரும்போது தான் தெரியும். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் அவனை சபிப்பார். இப்படி பண்ணிட்டியே, அவனுடைய வம்சத்தை ஆண்டவர் அழிப்பார். நாய்க்குட்டி கூட இருக்காது அவன் வீட்டில்ன்றார் ஆண்டவர். என்ன கூட இருக்காது? ஒரு நாய், அவனுக்கு சொந்தமா ஒரு நாய்க்குட்டியும் இருக்காது. பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை கழுகுகள் தின்னும். என்ன எவ்வளோ ஒரு கொடுமை. இன்னைக்கு நீ யாரோடு கூட இருக்க விரும்புற? தேவனோடு இருக்கணும்னா சபையில உண்மையும் முத்தமா இருந்தா நீ தேவனோடு இருப்ப. இந்த சத்தியங்கள் தேவனுடைய சத்தியங்கள். இந்த சத்தியத்தின்படி நீ நடந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவில் நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் தெரியுமா? பிதாவானவர் என் கூட இருக்கிறாரு, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்துட்டு வரேன்? நல்ல நல்ல தலையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்துட்டு வரேன்? 60% ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன். 100% ஒரு நாள் உனக்கு முடியுதோ இல்லையோ, 60% ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன். இல்லையா 50% ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன். அதுக்கு கீழே எனக்கு தெரியல, அதுக்கு கீழே எனக்கு தெரியல. ஆமென். அதுக்கு கீழே எனக்கு தெரியல. கர்த்தரோடு நீ இருந்தால் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடு சகோதரனே. தேவனை தேடு. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலயத்தில் ஆசீர்வாதமாய் மாறு. உன்னை அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை உன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடு. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கணும். எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திரு. உங்களை வாழ்த்ததான் நான் இங்கு இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க தான் நான் இங்கு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை கரங்களை தட்டி, அப்பா என்னோடு நீர் இருப்பதற்காய் நன்றி. ஒரு புதிய ஆரம்பம் இன்றைக்கு, ஒரு புதிய ஆரம்பமாய் உன் வாழ்க்கை அமையட்டும். இன்றைக்கு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணு, இன்றைக்கு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணு, இன்றைக்கு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி ஜெபி. பழைய மனுஷனாய் போகாது, ஒரு புது மனுஷனாய் போ. கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கட்டும். ஒரு தாவீதை போல, யோசேபாத்தை போல, ஆசாவை போல, ஆண்டவராகிய இயேசு சொன்னதை போல், என் பிதாவானவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய், பிரியமானதை பேசு, பிரியமானதை செய், பிரியமானதை பேசு. இதோ கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன் காரியம் ஜெயமாயிருக்கும். உன்னை நடத்துகிற தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். பஞ்ச காலம் உனக்கு வராது. மரண காலம், மரணத்தின் கட்டுகள், மரண சாப கிரியைகள் கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். உன் கரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் கரங்கள் தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.
உன் கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். தெய்வத்தை மகிமை மகிமை மகிமையாய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு சத்தத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரி, ஆண்டவரை ஸ்தோத்தரி. வல்லமை இறங்கட்டும். அந்நிய பாஷை பேசு. இயேசு ராஜா, என்னை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் என் முழு பலத்தோடு, என் முழு ஆவியோடு, என் முழு இருதயத்தோடு கரங்களை தட்டி என் தேவனை வரவேற்கிறேன். என்னை நிரப்பு. ஒரு புதிய நாளாயுது மாறட்டும். ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். கரங்களை முழு பலத்தோடு தட்டி 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 அந்நிய பாஷை பேசு 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 பேசு. விடுதலை 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 உனக்கு, விடுதலை உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடு, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தோடு செல்லட்டும். கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமான வாசலை உருவாக்கும். கர்த்தர் கூட இருந்து ஜெயத்தை கொடும். நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, நீடிய நாட்களை, நீடிய ஆண்டுகளை கொடும். மங்களகரமாய் வாழட்டும். ஐஸ்வர்யத்தோடு, சுகத்தோடு, சுபிட்சத்தோடு வாழட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா. இப்பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.